எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு விஷயம் என்னென்னா, வேலை செய்பவன் நல்லா தூங்குவான். நல்லா தூங்குறான். யார் தூக்கம் வரும் தெரியுமா? நல்லா தூங்குறவன் யார் தெரியுமா? வேலை செய்கிறவன். ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வரும். ஆனால் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்கள், என்னைக்கு வேலையாக பார்க்குறானோ அது வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இருக்கும். ஒரு ஒர்க் எடுத்துக்கிறோம், அது பேர் அந்த வேலைன்னு சொல்கிறோம். அந்த வேலையை நம்ம பார்க்குற வரைக்கும் ஒரு டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த வேலையாக இருக்கட்டும், நான் ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து அந்த கம்ப்யூட்டரில் இந்த பிளானை பண்ணி கொடுப்பா அப்படின்னா அது ஒரு வேலை. அதை அழகாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்கும். அது முடித்தவொன்னே ஒரு சாட்டிஸ்ஃபைடு அமைஞ்சாலும் நல்லா தூங்கலாம். ஆனால் இதையே சம்பாத்தியமாக ஒரு நாள் பார்க்க ஆரம்பிப்போம். எனக்கு இன்றைக்கி இந்த பணம் வந்தே ஆகணும், இந்த மாதம் நான் டியூ கட்டியே ஆகணும். இது வேலையிலிருந்து சம்பாத்தியமாக மாறும். வேலையை அது வருமானமாக மாற்றுறோம். அது என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்கி நம்மளுடைய நிம்மதி போயிடும், அன்றைக்கி நம்ம தூக்கம் போயிடும். யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நாம் நினைக்கிற வருமானம் வர வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. நாம் நினைக்கிற வருமானம் வராது. ஏன்? நம்மளோட கடன் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிக்கும் போது 1,10,000 ரூபா கடன் இருக்கும். 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கும் போது 10,80,000 ரூபா கடன் இருக்கும். 1 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது 1,50,00,000 ரூபா கடன் இருக்கும். இதில் எங்கேயுமே மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா வேலையை பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க, உன் வேலையை பாரப்பா எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. சம்பாத்திய நோக்கங்களை விட்டுணும். ஒரு கடை திறக்கிறோம், ஒரு வர்த்தகத்தில் வச்சுருக்கிறோம், பெரிய மால் கட்டியிருக்கிறோம், இல்லை ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்,
இதில் இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறதை விட இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு இந்த கருத்தை தெரிவிப்போம். என்ஜாய்மெண்ட், அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் படத்துக்கு வராங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டை இதில் கொடுக்குற மாதிரி ஒரு கதையை தேர்வு பண்ணுவோம், இப்படிப்பட்ட நடிகர்களை நடிக்க வைப்போம், இப்படிப்பட்ட ஜோக்ஸு, இது மாதிரி ஒரு பாடல் இது மாதிரி கொண்டு வருவோன்னு எப்படி திங்க் பண்ணி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டெலிவரி பண்ணுறோம்னா அந்த படம் சக்ஸஸ். அதே இந்த படம் 1 கோடி ரூபா, அது கோடியில் வரணும் அப்படின்னு நினச்சா அந்த படம் கண்டிப்பாக எதிர்பார்க்குற வருமானத்தை கொடுக்காது. இப்போ புரியுதா? ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த சனி பகவான் 7.5 சனியாக மேஷராசிக்கு உள்ள என்ட்ரி. இப்போ 7.5 சனி அப்படின்னும் போது வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுடைய நேரம் தொடங்குகிறது. மேஷராசிக்கு எது தொடங்குது? கர்மாவுடைய நேரம். கர்மா எப்போ தொடங்குது அப்படின்னா நம்ம செய்கிற காரியங்களில் தான் கர்மா தொடங்குதே தவிர சாதாரணமாக தொடங்கலை. நம்ம பிறந்த உடனே தொடங்கலை. நம்ம என்றைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம், என்றைக்கு ஒருத்தவனை ஏமாற்ற ஆரம்பிக்கிறோம், என்றைக்கு ஒருத்தவன்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம், என்றைக்கு ஒருத்தவனை அவன் இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம நினைக்கிறோம், அன்றைக்கி கர்மா ஆரம்பம். இன்னும் ஏறத்தாழ இப்படி வச்சுப்போமே, முன்னேறணும்னு நினச்சா கர்மா ஆரம்பம். அதுக்காக முன்னேறாமல் இருக்க முடியுமா? அப்போ என்ன, எந்த விஷயங்களையும் தட்டி பறிக்காமல் தன் திறமையில் முன்னேறினால் கர்மா அங்கே நல்ல கர்மாவாக வேலை செய்யும். இப்போது இந்த 7.5 சனி ஆரம்பம், இதில் எல்லாரும் பயப்படுவாங்க. மேஷ ராசிக்காரவங்க ரொம்ப பயப்படாதீங்க, உங்களுக்கு பயங்கிறது இருக்கவே கூடாது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், சனியை கண்டு பயப்படாதே. உன் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நபர்களை, உன்னோடு பழகக்கூடியவர்களை விட மோசமான எந்த விதமான ஆட்களும் கிடையாது. நாம் வீழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மோடு பக்கத்தில் இருப்பவர்கள், அவ்வளவுதான். இவர்களை விட மோசமான கிரகங்களோ கடவுளோ வேற மனிதர்களோ கிடையவே கிடையாது. அப்போ 7.5 சனியில் நம்ம முதல்ல பார்த்துக்க வேண்டியது நம்ம பக்கத்தில் இருக்கிற சில உறவுகளை பார்த்து கொள்ள வேண்டும். அதில் 12வது வீட்டில் சனி பகவான் வந்திருக்கிறதுனால நமக்கு யார் செலவை இழுத்து விடுகிறார்களோ, நல்லா கவனிக்கணும். உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணி சில பேர் செலவை இழுத்து விடுவாங்க. அந்த செலவை இழுத்து விடுபவர்கள்ட்ட இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட எக்காரணம் கொண்டு இந்த 7.5 சனியில் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிங்க. கர்ம வீரர் காமராஜர் சொல்லுவாராம், அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நான் இப்போ கேட்டதில்லை, சொன்னதை இன்னொருத்தர் சொல்லி நான் காதில் கேட்டதை இப்போ நான் பதிவு பண்ணுறேன். ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்லுவாராம். அற்புதமான மனிதர் சொன்ன வார்த்தை. எதை கேட்டாலும் ஆகட்டும் பார்க்கலாம். அப்படின்னா என்ன? ஒருத்தவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறத விட நான் முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்னு, ஆகட்டும் பார்க்கலாம். அப்போ நம்பிக்கை கொடுத்துட்டோம்னா செஞ்சிடணும். அந்த மனிதர் ஆகட்டும் பார்க்கலான்னா செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அவர் அதுக்கான பயணத்தை சரி பண்ணுறார். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இடம் இது. இப்போ நம்ம பிரச்சனை என்ன, எல்லாருக்கிட்டையும் நம்ம எடுத்த உடனே வாக்குறுதி கொடுத்துருவோம். இப்போ 7.5 சனியில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். 12ஆம் இடம் விரயஸ்தானம். உங்களை விரயத்தை தூண்டுற மாதிரி சில பேர் பேசுவாங்க. இந்த முதலீடு போடு, இந்த விஷயத்தில் இறங்கு, இந்த இடத்த வாங்கு, இந்த கட்டடத்தை கட்டு, இந்த தொழிலை நீ பண்ணு, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆவா, சக்ஸஸ் ஆவா, நீ தான் கோடீஸ்வரன்லாம் சொல்லுவாங்க. சொந்தக்காரன் சொல்லுவான், நண்பர்கள் சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம யோசிக்கணும். இப்போ தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ தான் இந்த ஜாதகத்தில் இந்த இடத்த செய்யலாமா, நம்ம ஜாதக கட்டம் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது சுப விரயமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர நம்மளோட பேச்சை சில பேர் நம்மளோட மைண்டை வாஷ் பண்ணுறவங்கள, நம்மளோட மைண்டை அட்டாக் பண்ணுறவங்கள்ட்ட இப்போ கவனமாக இருக்கணும். யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? புரியுதா? அது குடும்பத்தில் உள்ளவங்களே ஆரம்பிப்பாங்க, உங்கள் ஆசையை தூண்டுவாங்க. வேண்டாம். இந்த இடத்துல இப்போ வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது. ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. 7.5 சனியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை முழுமையாக மாறப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் என்னென்னா, உங்களுடைய கர்மாவுடைய நேரம் தொடங்கிறதுனால இது நல்ல கர்மாவாக தொடங்குகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஏதாவது கெட்ட கையில் ஒரு வேஸ்ட்டாக ஒரு பணம், அதாவது எக்ஸ்ட்ரா யாரையும் ஏமாத்தின பணம் இருந்தால் கூட இப்போ அழகாக செலவு பண்ணிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், வருத்தப்படுத்தணும்னு யாராவது பிளான்லாம் போட்டு வச்சுருந்தா கூட அந்த பிளான்லாம் ஃப்ளாப் ஆகிடும். அப்போ சனி உங்களை கெடுக்கவில்லை. நல்ல கர்மாவால் உங்கள் கர்மா நல்ல கர்மாவால் உங்களுக்கு சனி நல்லதை செய்ய போகிறார். இப்போ இந்த 7.5 சனியில் நம்ம செய்ய வேண்டியது முதல் 2.5 வருஷம் இந்த காலகட்டத்தில் விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்ட்ட கவனமாக இருங்க. அவங்கள்ட்ட பேசும்போது வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக ஒரே ஒரு விஷயம், எதை செய்தாலும்
பிள்ளையாரை நம்பி செய்யுங்க. காலையில் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. எல்லா காரியமும் இந்த 2.5 வருஷமும் சக்ஸஸ் ஆகும். உங்களோடு பிள்ளையார் கை கொடுத்து நிற்பார். நம்புங்க, நல்லது நடக்கும். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான், சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாத பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.